29 அப்போஸ்தலர் 13:29 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை குறித்து எழுதி இருக்கிறவைகள் யாவும். அப்போஸ்தலர் 13:29 அவரை குறித்து எழுதி இருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு. யார் அந்த அவர்கள்? பிலாத்து, ஏரோது, பிரதான ஆசாரியன், மொத்தமா எல்லாம் யார் யாரெல்லாம் அகேன்ஸ்டோ அத்தனை பேர் கையிலையும் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த எதிர்க்கிறவர்களை ஒரே அடியா ஆண்டவரே கதையை முடிச்சிருங்கன்னு ஜெபம் பண்ணிடாதீங்க. ஆமென். மொர்தெகாயின் உயர்வுக்கான வார்த்தையை யார் வாயில வச்சிருந்தார் நினைக்கிறீங்க? ஆமானுடைய வாயில. ஆம், எஸ்தர் மட்டும் முதல் விருந்திலேயே விஷத்தை வச்சு கொண்டிருந்தா. ஆமென். நமக்கு ஸ்டோரி ஃபர்ஸ்டா படிக்கும் போது அப்படித்தானே இருக்கும். விருந்துக்கு கூப்பிடுறா, அப்போ மேக்சிமம் அதுல முதல் விருந்திலேயே சொல்லி இருந்தா, ஆண்டவரே, ராஜாவே, நீங்க எல்லாம் இப்படி இருக்கும்போது நான் இப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? என் இனத்தையே ஒருத்தன் அழிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு முதல் விருந்திலேயே சொல்லிருக்கலாம். முதல் விருந்துல சொல்லல, முதல் விருந்துல நான் ஒரு கேளு எஸ்தர், எஸ்தர் ராஜாத்தியே கேளு, அவனுக்கு என்ன செய்யணும்? ராஜ்யத்தின் பாதி மட்டும் நான் தர வேண்டுமா? ஏன்னா மீதியும் கொடுத்தா துரத்திடுவான்னு தெரியும். ஆமா, சிலர் உஷாரா இருப்பாங்க, என்னதான் அன்பு காட்டினாலும் ஒரு லிமிட்டோட நிறுத்திடுவாங்க. ராஜ்யத்தின் பாதி மட்டும் நான் தர வேண்டுமா? எனக்கு வேண்டாம் ராஜாவே, எனக்கு இன்னொரு விருந்து கூட வருவீங்கன்னா. இன்னொரு விருந்தா? சூப்பர். ஆமென். வெளியே இருக்கிற மொர்தெகாய்க்கெல்லாம் எப்படி இருக்கும்? இவளுக்காக நான் 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டா ஆமானுக்கு சாப்பாடு. நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஆமான் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஆமென். சில பார்க்கறான், விடக்கூடாது, நம்மளும் சாப்பிடணும். அது அவனுடைய லாஸ்ட் சப்பர். ஆமென். அது அவனுடைய கடைசி சாப்பாடு. சாப்பிடட்டும். ஆமென். அடுத்த விருந்து போறதுக்கு முன்னாடி இவன் தூக்கு மரத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு ராஜா அரண்மனைக்குள்ள வரான். புஸ்தகம் திறக்கப்படுது. யார் நிக்க வாசல்ல? இங்க உள்ள டிஸ்கஷன் மொர்தெகாயை பத்தி ஓடிட்டு இருக்கு. இந்த மொர்தெகாய்க்கு நம்ம ஏதாவது செஞ்சோமா? இல்ல ராஜாவே. யார் அது காலையிலேயே வாசல்ல நிக்கிறது? ஆமான் வந்து. ஆமான கூடு. ஆமான் கரெக்டா சொல்லுவான். ஆமான் வந்ததும் ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்யணும்? ஆமான் நினைச்சா நம்மளை எல்லாம் ராஜாவே. ஆமானுக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த ராஜாவுக்கு குதிரையில ஏறணும். ஆமென். இதுதான் சான்ஸ், விடக்கூடாது. ராஜாவே, நீங்க பயணிக்கிற குதிரையில ராஜவஸ்திரம் எல்லாருக்கும் முன்னாடி அதுல பயணிக்கணும். சொல்லணும், ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு இன்னென்ன பிரகாரம் செய்யப்படும். சூப்பர். ஆமான் பத்தியா, சரியான ஆள்கிட்ட தான் கேட்டப்போ முற்றத்துல ஒருத்தர் இருக்கிறான், இந்த ரெட்டு உடுத்தி கொண்டு 3 நாள் சாப்பிடாம. ஓ ஜீசஸ். அவரை குறித்து எழுதி இருக்கிறவைகள் யாவை? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் யாவையும் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். இதற்கு முன்பதாக இந்த வசனம் ஒரு விஷயம் பேசப்பட்டது. நான் மறுபடியும் அதை எடுத்து சொல்லுகிறேன். உங்களை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் நிறைவேறாம கல்லறையில உங்களை வைக்க அனுமதிக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் நிறைவேறாமல் என்னை கல்லறையிலே வைக்க அனுமதிக்க. ஆமென். பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, நிறைவேறும். ஹல்லேலூயா. சிலர் கல்லறையெல்லாம் இப்ப சொல்ல வேண்டாம், நிறைவேறும். ஆமென். என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள். ஆமென். அதாவது சிமியோன் சொல்லுவார்ல, இப்பொழுதும் அது அடியேனை சமாதானத்தோடு போக விடுவீர்னா. ஏன் சிமியோன் சாகல? கர்த்தர் அவனை போக விட்டல்ல. எல்லாவற்றையும் அழிக்க தெரிஞ்ச சாத்தானுக்கு ஏன் யோபு அழிக்க முடியல? கர்த்தர் அனுமதிக்கல. ஆமென்.
நான் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சத்துரு நேருக்கு நேர் சவால் விடுவான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் அனுமதிச்சிட்டார்னா பண்ணுவான். கர்த்தர் அனுமதிக்கலைன்னா நிழல்ல கூட சத்துருவுக்கு தொட முடியாது. அப்படியே கர்த்தர் அனுமதித்தாலும் அவன் இஷ்டம் நிறைவேறுவதற்கு அல்ல, நம்மை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவும் 30 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். ஆமென். 23 பார்த்தோம், எழும்ப பண்ணினார். இங்கே பார்க்கிறோம் எழுப்பினார். இனி 31 வாசியுங்கள். தம்முடனே கூட 32 நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று இரண்டாம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். அப்ப இயேசுவை அவர் எழுப்பினதினாலே நம்முடைய வாழ்க்கையில வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. காரணம், வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமென் என்றும். கிறிஸ்துதான் நமக்கு. இன்னைக்கு 3 காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நமக்கு இன்றைக்கு நேரம் ரொம்ப சுருக்கமா இருக்கிறது. ஒன்று, கிறிஸ்து நமக்கு அவரை பிதாவாகிய தேவன் எழும்ப பண்ணினதினாலே அவர் நமக்கு யாராக மாறினார் என்று 3 காரியங்களை சொல்லுகிறேன். ஒன்று, மீட்பரானார். 2, மேய்ப்பரானார். 3, மகிமையானார். இந்த 3ஐயுமே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மீட்பரானார், 2வது மேய்ப்பரானார், 3 மகிமையானார். அவர்தான் நமக்கு எல்லாமே. சங்கீதம் 68 15 16 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது. இந்த பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த பர்வதங்களை பார்த்து சங்கீதக்காரன் கேட்கிறான், உயர்ந்த சிகரம் உள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? ஏன் துள்ளுகிறீர்கள்? பாசான் பர்வதமே ஏன் துள்ளுற? ஏன் துள்ளுறேன் தெரியுமா? அந்த பர்வதம் சொல்லுது, இந்த பர்வதத்தில் வாசமா இருக்க தேவ விரும்பினார். ஆம், கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாய் இருப்பார். இந்த பாசான் பர்வதம் யார் பிடியில் இருந்தது என்றால், ஆமே, ஓக் என்கிற ராஜாவின் பிடியில் இருந்தது. என்னாகமம் 21வது அதிகாரம் அதனுடைய 33 வாசியுங்கள். பின்பு பாசானுக்கு போகிற வழியாய் திரும்பி விட்டார்கள். அப்பொழுது பாசான் ராஜாவாகிய ஓக் என்பவன், அப்ப சத்துருவின் பிடியில் இருக்கிறது. அவர் எனக்கு மீட்பர் ஆனதை நான் கொண்டாடவில்லை என்றால், ஆமென் ஆமென், நல்ல புரிந்து கொள்ளுங்கள். ஏன் இதை எடுத்து வைத்து சொல்லுகிறேன் என்றால், புரியும்படியாக அவர் விரும்பினார். அவர் விரும்பினார். அவர் விரும்பினதுனால் இந்த பர்வதம் துள்ளுது துள்ளுது. ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படிங்க இருக்கும்? ஆமென். அது சத்ருவின் பிடியில் இருக்கிறது. சத்ருவின் பிடியில் இருக்கிற பாசான் பர்வதம் துள்ளல. அது நினைச்சிட்டு அவ்வளவுதான், என் லைஃபே போச்சு. இப்போ அதுக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது, ஏய், தேவன் இதுல வாசமா இருக்க விரும்புறார். அது துள்ள ஆரம்பிக்குது. சந்தோஷம் தாங்க முடியல. ஆமென். இப்போ கர்த்தர் என்ன பண்றார் தெரியுமா? தம்முடைய ஜனத்தை அந்த வழியா நடத்துறார். ஹல்லேலூயா. அந்த வழியாய் நடத்தின போது பாசானை பிடித்திருந்த அந்த ஓக்
ஓக் என்பவன், பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் தன் சமஸ்த ஜனங்களோடும் அவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படிக்கு எத்ரேயுக்கு புறப்பட்டு வந்தான். உடனே கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றாரு, அவனுக்கு பயப்பட வேண்டாம், இதை நான் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன், அவனுக்கு பயப்பட வேண்டாம். உயர்ந்த சிகரம் உள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? ஏன் சொல்லவா, கர்த்தர் இதிலே வாசமாயிருக்க விரும்பி அவன் சத்துருவின் பிடியில் இருந்த என்னை தம்முடைய பிடியிலே. ஹalleluya, ஹalleluya, கர்த்தருக்கு மகிமை. ஆமே, கர்த்தர் அந்த யுத்தத்தை செய்ய வைக்கிறார், அந்த யுத்தத்தை பண்ண வைக்கிறார். அந்த யுத்தத்துக்கு பிறகு என்ன நடக்கிறது என்று அதே சங்கீதம் 68 ஆமென் அதனுடைய 14 சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வ வல்லவர் அதில் ராஜாக்களை சிதற அடித்த போது அது சல்மோன் மலையின் உறைந்த மலை போல வெண்மையாயிற்று. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். ஏசாயா 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலை போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். உயர்ந்த சிகரங்கள் உள்ள பர்வதமே, நேத்து வரணி துள்ளல்ல, நேத்து வரணி ஆர்ப்பரிக்கல, நேத்து வரணி ஆமே கொண்டாட. இன்னைக்கு உனக்கு என்னப்பா ஆச்சு, என்ன ஆச்சுன்னு சொல்லவா? கர்த்தர் எனக்கு கார் தந்தாருன்னு சொல்ல போறாமா, வீடு தந்தாரு சொல்ல போறாமா? இல்ல, இந்த பர்வதத்தில் அவர் வாசம் பண்ணும்படி கர்த்தர் என்றென்றைக்கும். அது எப்படி இருந்தது? உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அவைகள் உறைந்த மலையை போல வெண்மையாகும். ஏசாயா 44:22 கர்த்தர் சொல்லுகிறார், உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன், என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். வானங்களே கழித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளே காட்டிலுள்ள சகல மரங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். ஒரு சத்தியத்தை கவனிச்சீங்களா? ரட்சிக்கப்பட்ட ஜனத்தின் நிமித்தம் இயற்கையே கொண்டாடுமா? ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்ததே மனிதனுக்காக. ஹalleluya. மனுஷன் எப்ப பாவம் செஞ்சானோ அவன் எல்லாத்தையும் அழிக்கவும் ஆரம்பிச்சான். கர்த்தர் மீட்டு கொண்டாருனதும் வானங்களே பாடுங்கள், தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளே காட்டில் உள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். ஆமென். இந்த மீட்பு கொண்டாடப்படக்கூடியது, சந்தோஷப்பட்டு கழிகூறக்கூடியது. ஹalleluya. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே, என்ன சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் மன்னித்து விட்டாரே. மன்னித்து. எத்தனை பேர் சொல்லுவீங்க? பாவங்கள் சாபங்கள், பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் க்ளோரி. பாவங்கள் சாபங்கள் பரிகரித்தாரே. ருசித்தவங்க கைகளை உயர்த்தி தேவாதி தேவன் உள்ளத்தில் வந்து தங்கியே. ஆமே.
சங்கீதம் 68:13 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களா இருந்தாலும் பாவம் என்ன செய்கிறது தெரியுமா? நம்மை அலங்கோலமாக்கி விட்டது. நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களா இருந்தாலும் அவர் உங்களை சுத்திகரிக்கும் போது நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாக அந்த தூய்மை. ஏன் ஆண்டவர் இப்படி உறைந்த மலையை போல வெண்மையாக்குகிறார் என்றால் இது கிறிஸ்துவின் சாயல். தானியேல் கண்ட காட்சியிலும் யோவான் பத்மதீவிலே கண்ட காட்சியிலும் அவரை எப்படி பார்க்கிறான் என்றால், தானியேல் 7:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல் இருந்தது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். வெளிப்படுத்தல் 1:13-14 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போல வெண்மையாயிருந்தது. அப்போ இரத்தத்தால் ஒருவனை கர்த்தர் கழுவுகிறது எதற்கென்றால் கிறிஸ்துவை போல மாற்ற, என்னை மீட்டு அவரை போல மாற்றுகிறது என்று நினைக்கும் போது எப்படி என்னால் பாடாமல் இருக்க முடியும்? எப்படி என்னால் துதிக்காமல் இருக்க முடியும்? எப்படி என்னால் ஆர்ப்பரிக்காமல் இருக்க முடியும்? அநேகர் வந்து அதட்டுவார்கள், இவர்களை வாய மூட சொல்லுங்கன்னு சொல்லும் போது இயேசு சொல்லுவார், இவர்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்கள் கூப்பிடும். ஹல்லேலூயா! எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம், ஆண்டவர் எனக்கு மீட்பரானா. வேற யாராவது மீட்பர் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், ஹல்லேலூயா, கொஞ்ச தூரம் தேடி வருவாங்க, அதுக்கப்புறம் வரட்டும் சொல்ல மாட்டாங்க, போய் தொலையட்டும். சில சொல்லுவாங்கல்ல, போய் தொலையட்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எனக்கு மீட்பரானா, எனக்காக அவர்தான், எனக்கு கீர்த்தியே அவர்தான். நீதியும் ஞானமும் மாணவரே இயேசுவே, நீர் என் ஆதரவே. நீதியும் ஞானமும் இயேசுவே, ஆதரவே, அற்பமான ரோரே அசட்டை பண்ணாதவர், ஓரலமகரே தயவாயிற்றே. உயர்ந்த சிகரங்கள் உள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல, ஏன்னா துள்ள மாட்டேங்க. அதுக்கு இப்ப துள்ளாதீங்க. துள்ளுறது அந்த ஜாய் வந்து நம்ம கிட்ட எப்பவுமே அந்த ஓவர்ஃப்ளோ இருக்கும். அந்த ரட்சிப்பு நினைக்கும், வேற எது நினைச்சாலும் இந்த அளவுக்கு சந்தோஷம் கிடையாது. ஆண்டவரே, ஆண்டவர், நான் ஓகின் பிடியில் இருந்தேன், வந்துட்டீங்கப்பா. ஆமே, அன்று ஓகின் பிடியில் இருந்தவர்களை மீட்க மோசேயை கொண்டு வந்தார். ஆமே, பிசாசின் பிடியில் இருந்த நம்மை மீட்க இயேசுவையே